எவ்வளோ வலி வேதனையில் இருப்பாங்க தெரியுமா? வெளியிலேருந்து பேசலாம், என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? வந்தாரா பார்த்தீங்களா, அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்தாரா பார்த்தீங்களா, இன்னும் வந்து மக்களை பார்க்கல, இன்னும் வந்து அவங்களுக்கு ஆறுதல் கூறல. அது கொஸ்டின் மார்க்கு. உங்களையே கேட்குறேன், மக்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனால் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே யாரோட தப்பு? மனசாட்சியை விட்டு சொல்லுங்கள், யாரோட தப்பு? 50 வருஷம் நாங்கள் ஆண்டோம், 50 வருஷம் நாங்கள் ஆண்டோம்னா 50 வருஷத்தில் இது கூட செய்ய முடியாத இவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சி ஒருத்தர் புதுசாக வராருன்னும் போது அவர் மேலே இவ்வளோ கூட்டம் வருதுன்னும் போது இவங்களுக்கு வர ஒரு கோபம், ஆத்திரம் இதெல்லாம் புரியுது, நல்லா புரியுது. வணக்கம் நேயர்களே. அவங்க எல்லாருக்கும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இன்னும் நிலவிட்டுருக்கு. முன்ன சனிக்கிழமை நடந்தது, இந்த சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப எல்லாருமே டென்ஷனாகவும் ஒரு பதட்டத்தோடையே இருக்கும். என்னென்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சம்பவங்கள்லாம் பார்த்தா ஒரு புரட்சியாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. பயங்கர புரட்சியாக தான் இருந்தது. அந்த புரட்சியான ஜனங்க வந்து ஒரு திருச்சியில் கூடும்போதோ இல்லை வந்து மற்ற இடங்களெல்லாம் கூடும்போதோ நடக்காத ஒரு அசம்பாவிதம் ஏன் கரூரில் நடந்தது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இந்த பெரிய கேள்வி வந்து இதுக்கான பதில் வந்து என்னென்னா, மக்கள் வந்து அப்படி ஒரு வறட்சித்தனமாகவும் இருக்காங்க. ஒரு மாற்றம் தேவை, ஒரு மாற்றம் தேவை. ஏன்னா கடந்த 40-50 காலமாக அவங்களுக்கு ஏமாற்றத்தையே பார்த்து வந்த அந்த மக்கள் வந்து ஒரு எழுச்சி நாயகனாக ஒருத்தர் வந்து நிற்கும்போது, ஒரு புரட்சி தலைவனாக ஒருத்தர் வந்து நிற்கும்போது, கரெக்ட் நமக்காக ஒருத்தன் குரல் கொடுக்க வராங்க. ஏன்னா சாமானியர்களால் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு மக்களுக்கு நல்லா தெரியுது, மக்கள் நல்லா புரிஞ்சுருக்காங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மக்களே நீங்கள் திருந்துங்க, மக்களே நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க, மக்களே நீங்கள் கரெக்டான ஆட்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் நிறையா வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் தான் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு மக்கள் மனசில் வந்து ஒரு பதிஞ்சு போச்சு. இந்த மனிதர் தான் நம்மளை காப்பாற்றுவார், எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் ஒரு நல்ல தலைவர்னு மக்கள் மனதில் அவங்க பதிச்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்தை. இது வந்து நம்ம எப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை பார்த்து எப்படி அன்னைக்கு எம்ஜிஆருக்கு வந்து இவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்து அதை மீறி அவர் வந்தாரோ, அதே போல் விஜய் அவர்களுக்கும் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க அவங்க. அது மக்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. தம்பி நீ வா, நாங்கள் இருக்கோம், தம்பி உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், என் மகன் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு பாட்டு பாடினா எம்ஜிஆருக்கு பாட்டு பாடின மாதிரி இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அது எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லி நம்ம இருக்கோம். மக்கள் மனசில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இது வந்து சாதாரண மாற்றம் இல்லை. இப்போ இருக்க ஆட்சியாளருக்கு பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தோட அவங்களோட எப்படின்னா இந்த கூட்டத்தை பார்த்து அவங்களால சகிக்க முடியாமல் இந்த மாதிரி சம்பவங்களை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் மாற்று கருத்து எப்போவுமே இல்லை. ஆமாம், எப்படி நடக்கும் இந்த சம்பவம்னா, இது வந்து சதித்திட்டம் தான், நம்ம எல்லாருமே சொல்கிறது தான். பெரிய சதித்திட்டம் தான் தீட்டிட்டாங்க, ரைட். இந்த சதித்திட்டம் என்ன ஆகிப்போச்சு, அவங்களுக்கே அது எதிர்வினையாக ஆகிப்போச்சு. எதிர்வினை ஆகிட்டு இவருக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இது இருக்கும். ஆனாலும் அது நல்ல விஷயங்கிறதுக்காக அவர் அதுக்காக சந்தோஷப்பட்டார், பெருமைப்பட்டார்லாம் இல்லை, வருத்தப்படுறார். ஏன் தெரியுமா? ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். என் உயிரை வேணால் நீங்கள் எங்கே வேணால் வந்து என்ன ஏதாவது செய்கிறதா இருந்தால் என்ன செய்யுங்க, நான் ஆஃபீஸில் இருக்கேன், வீட்டில் இருக்கேன், ஆனால் என்னை நம்பி வந்த ஜனங்களை இப்படி பண்ணாதீங்க, இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தார். எவ்வளோ வலி வேதனையில் இருப்பாங்க தெரியுமா? வெளியிலேருந்து பேசலாம், என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? வந்தாரா பார்த்தீங்களா, அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்தாரா பார்த்தீங்களா, இன்னும் வந்து மக்களை பார்க்கல, இன்னும் வந்து அவங்களுக்கு ஆறுதல் கூறல. தேவையே இல்லைங்க. அவர் ஆறுதல் கூறுவார்னு அந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பாதிக்கப்பட்ட ஒரு மக்களாவது வாயை திறந்து தம்பி வரலன்ட்டு யாராவது சொன்னாங்களா பார்த்தீங்களா? சொல்லலை. இது சொல்கிறதெல்லாம் யாருன்னா எதிர்வினை ஆட்டுறவங்க தான். எதிர்வினை ஆட்டுறவங்க தான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அவர் மேலே அன்பு கொண்ட பாசம் கொண்ட அந்த வீட்டில் குடும்பத்தில் பாவம் அவங்க உயிரை போனவங்க வீட்டிலேருந்து யாருமே சொல்லலைங்க. அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இது சதி செயல்ன்ட்டு. ஆனால் அவர் மேலே யாருமே சாடவும் இல்லை, இது படவும் இல்லை. சும்மா வெளியிலேருந்து உசுபேத்துற மாதிரி அவர் வந்தாரா பார்த்தியா இதே மாதிரி சொன்னீங்க நீங்கள். அவர் வெளியில் வருவாரா நான் வந்தாருங்க. வந்ததுனால இந்த கூட்டத்தை அலபரிக்க கூட்டம் வருதுங்க. அவருக்கு நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு அலபரிக்கிற கூட்டம் வந்ததுங்க. அந்த கூட்டத்தை கட்டமைப்பை சரி செய்யாத இருந்தது யாரோட தவறு? அது கொஸ்டின் மார்க்கு. உங்களையே கேட்குறேன், மக்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனால் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே யாரோட தப்பு? மனசாட்சியை விட்டு சொல்லுங்கள், யாரோட தப்பு? ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும், இவ்வளோ 1000 பேர் சேர்றாங்க, இவ்வளோ லட்சம் பேர் சேர்றாங்கன்னதும்
அங்கே எப்படியான நீங்கள் ஏற்கனவே 2-3 இடத்துல பார்த்தீங்க, அவருக்கு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் வருதுன்னும் போது இந்த இடத்துல எப்படி வரும், இவ்வளோ குறுகிய இடத்துல நம்ம கொடுக்குறோமே எவ்வளோ லட்சங்கள் வருமோ, அதுக்கு ப்ரிகாஷஸாக இருக்க வேண்டியது யார்? நான் உங்களை தான் கேட்குறேன், யார் சொல்லுங்கள். யாருன்னு சொல்லணுங்க. அதை சொல்லாமல் சும்மா அலிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரி ரைட்டுங்க, ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் அலிகேட் பண்ணுங்கங்க. ஆனால் ஓட்டு போடுற மக்கள் யாரும் அவர் அலிகேட் பண்ணல. அவருக்கு இன்னும் ஏகோபித்த ஓட்டு தான் விழப்போகுது. இந்த இந்த மாதிரியான விஷயங்களை அவரை நீங்கள் சொல்லுவாங்களே, வைய வைய வைரக்கல் திட்ட திட்ட திண்டுக்கல்லுங்கிற மாதிரி நீங்கள் அவரை கரைச்சி கொட்ட கொட்ட அவர் மேலே 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 வந்துக்கிட்டே தான் இருப்பார். யாராலையும் அவரை மறைக்கவே முடியாது. 1000 கைகள் மறைத்து நின்னாலும் மாதவன் மறைவதில்லைன்ற மாதிரி எத்தனை பேர் என்ன சதி செயல் செஞ்சாலும் அவரை இனிமேல் மறைக்க முடியாது, எதாலையும் மறைக்க முடியாது. அவரோட வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவரோட அரசியல் பயணம் ஸ்ட்ராங்காக சித்தரிக்கப்பட்டது. அவர் கண்டிப்பாக இந்த தீய சக்தியை, இந்த திராவிட மாடலை கண்டிப்பாக ஒழித்து அவர் ஒரு மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்பார். மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு பசி பட்னி ஒன்றுமே இல்லைங்க. சாதாரணமாக ரோடு, தண்ணி, ஸ்கூல், படிப்பு, ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்ல வசதி, இந்த அடிப்படை வசதி கூட செய்து தர முடியாமல் தான் இவங்க திணறாங்க. 50 வருஷம் நாங்கள் ஆண்டோம், 50 வருஷம் நாங்கள் ஆண்டோம்னா 50 வருஷத்தில் இது கூட செய்ய முடியாத இவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சி ஒருத்தர் புதுசாக வராருன்னும் போது அவர் மேலே இவ்வளோ கூட்டம் வருதுன்னும் போது இவங்களுக்கு வர ஒரு கோபம், ஆத்திரம் இதெல்லாம் புரியுது, நல்லா புரியுது. அவர் மேலே இருக்கிற ஆத்திரம் எல்லாம் புரியுது. ஆனால் என்ன நீங்கள் ஆத்திரப்பட்டாலும் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது. வந்தாச்சு, களத்தில் இறங்கியாச்சு. இனி அவர் எந்த நினச்சி பேர் வச்சாரோ வெற்றி கழகம்னு, அது வெற்றி கழகமாக தான் இருக்கும். அது கடவுள் கண்டிப்பாக அவர் பக்கம் நிற்பார், மக்கள் அவங்க பக்கம் நிற்கிறாங்க. இனி யாராலையும் இந்த வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாதுன்ற பயணம் தொடரும். அதே மாதிரி அவருக்கும் நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங், இஸ் எ வெரி ஸ்ட்ராங் பர்சன் ஆல்ரெடி. இன்னமும் நல்ல ஸ்ட்ராங்கான மனிதராக ஸ்ட்ராங்காக இருந்து மக்களுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு, தன்னுடைய ப்ரொஃபஷனை விட்டுட்டு வந்திருக்காருன்னும் போது அந்த மக்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? அந்த மக்கள் எவ்வளோ மதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அந்த மக்கள் எவ்வளோ அவரை நேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இந்த அன்பு ஒன்றே போதும் அவருக்கு. அவர் போதிய அளவுக்கு அந்த அன்பு ஒன்றே அவரை கொண்டு வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தி வைக்கும், கண்டிப்பாக, உறுதியாக. அதனால் எனக்கு வந்து இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவரை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் நான் வருகின்ற வீடியோக்களில் கண்டிப்பாக பேசுவேன். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கரூர் விஷயத்தில் மட்டும் வந்து என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களோட அத்தனை பேரோட பாசமும் அன்பும் அவருக்கு புரியும். உங்களையெல்லாம் வந்து பார்க்கலன்னு நீங்கள் ஒரு நாளும் கோச்சிக்கல, ஒன்றுமே சொல்ல, ஒரு ப்ரெஸ் மீட் அதெல்லாம் கிடச்சிருந்தா என்ன தூக்கி பெருசாக அவங்க பில்டப் பண்ணியிருப்பாங்க எதிர்கட்சி ஆளுங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் பெரிய இழப்பு, ஒவ்வொரு குடும்பத்துலேருந்தும் ஒரு 41 உயிர்கள் பிரிஞ்சிருக்குன்னா அந்த ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இப்போ நான் வீடியோ போட்டபோது என்ன நிறைய பேர் ஒரு 5-6 பேர் அந்த இடத்துலேருந்து கேட்பாங்க இல்லைங்களா, நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, 100கணக்கான பேரில் 1000கணக்கான பேர் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு 5-6 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, இதில் கல்லை தூக்கி போட்ட மாதிரி, அந்த மாதிரி அந்த ஒரு 5-6 பேர் மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் இலை விழுந்திருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? தம்பி, யார் வீட்டில் வேணால் இலை விழலாம், யார் வீட்டில் வேணால் இலை விழலாம். எங்கள் வீட்டில் விழாதுன்றது கிடையாது. யார் வீட்லேயோ விழுந்து அது எங்கள் வீடு மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் மனிதாபிமானம். அவங்களுக்கு இளவு விழுந்தது வந்து எங்களுக்கு அது சந்தோஷம் கிடையாது. நாங்கள் கண் கலங்கி நிற்கிறோம். அன்றைய பொழுது நாங்கள் சாப்பிடாமல் இருக்கோம், அன்றைய பொழுது பதறி போகிறோம். ஏன் தெரியுங்களா, நாங்களும் பிள்ளை குட்டியை பெற்று ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறோம். எந்த வீட்லேயும் இலை விழுந்தாலும் அது நம்ம வீட்டு தான் நம்ம நினைப்போமே தவிர, இன்னொரு வீட்டில் இலை விழுந்தது நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு எப்போவுமே நினச்சது கிடையாது நாங்கள். அதாவது உங்கள் வீட்டில் இலை விழுந்திருந்தால் கண்டிப்பாக தம்பி, என் வீட்டில் என் பிள்ளைங்க யாராவது போய் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் அதையே நாங்கள் ஏற்றுக்கத்தான் வேணும். எஸ், நல்லதுக்காக என் பிள்ளை போச்சு, அங்கே அதோட உயிர் இப்படி போயிருக்கு, நல்லதுக்காக போன பிள்ளை ஒரு தீய சக்தியால் அழிக்கப்பட்டிருக்குன்னும் போது அதை நாங்கள் ஏற்றுக்க தான் வேணும். ஒரு தீய சக்தி, அங்கே தீய சக்தியால் என் பிள்ளைகள் இப்படி மாண்டிருக்காங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கத்தான் வேணும். ஏற்றுக்குவேன், நான் ஏற்றுக்குவேங்க. அப்படின்னு நீங்கள் என்னை கேள்வி கேட்கவே கேட்காதீங்க, நான் ஏற்றுக்குவேன். ஏன் தெரியுமா, நல்லதுக்காக ஒரு எங்கள் வீட்டில் வந்து அந்த 41 பேர் வீட்லேயும் பெரிய துக்கம் தான், யாராலையும் திருப்பி தர முடியாத ஒரு துக்கம் தான். அதை நாங்கள் பெருமையாக பேச முடியாது. ஏன்னா அது சோகம்தான், துக்கம்தான். ஆனால் இவ்வளோ பேர் உயிரையும் பறித்தவங்க யாருங்கிறது தான் கேள்வி. உயிரை பறித்தவங்க யார், எதனால் இந்த நடந்தது அப்படின்ற கேள்வி, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டங்க. ஆனால் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்து
அவர் வந்து பார்க்கல கொல்லலைன்னு இப்படி அலிகேட் பண்ணுறீங்க பாருங்கள், அவர் அப்படி கிடையாதுங்க. அவர் மனசு எவ்வளோ வேதனை இருக்கும், அதை பார்க்கும்போது அவர் எவ்வளோ கதறி போவாருங்கிறது தெரியாது. ஆனால் அவரை எதையாவது செஞ்சணுன்றதுக்காக தான் இதை மாதிரி செஞ்சு அவரை இறக்கி அவரை எதாவது பண்ணணுன்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதனால தான் அவரை பாதுகாவலர்கள் பாதுகாப்பாக கொண்டாந்து, ஏன்னா தலைவரை பாதுகாப்பாக வைத்தா தான் மீண்டும், இல்லைன்னா அவ்வளோதான் நமக்கு அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பாக அவரை அனுப்பி வச்சுருக்காங்க. இன்னமும் அவர் சட்டத்தை மீறி வந்து திருப்பியும் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்துக்கு அவங்க ரெடி பண்ணுவாங்க. இவர் கிளம்புறாரு, இவர் எங்கே போகிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதையாவது ஒரு 4 பேரை வச்சு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அவருக்கு வர்றதை பற்றி அவர் கவலைப்படலை. அவரால் பிறருக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி தான் அவர் இன்னும் யோசித்து கொஞ்சம் காலம் எடுத்து கண்டிப்பாக அவர் வந்து நிற்பார். ஏன் அஜித் குமார்னு ஒரு பையன் இறந்த உடனே சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டோட நைட்டாக வந்து பார்த்தாரு. யாருக்கும் தெரியாதுன்னு கடகடன்னு அப்போ ஒரு கூட்டம் கூடிடுச்சு. அந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் ஆகிடக்கூடாதுன்னு வந்து பார்த்தாரு. கேமராவெல்லாம் மறைச்சி அவர் செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சுட்டு வந்தார். நமக்கெல்லாம் இன்னும் ரெக்கார்டில் இருக்குது, அதெல்லாம் மறக்க முடியாது. அவர் வரமாட்டார், பார்க்க மாட்டார். ஏங்க வரமாட்டார்? பார்ப்பாருங்க. அவர் கட்சிக்காக வந்து உயிர் தேர்த்தவங்களை மட்டும் பார்க்க மாட்டார். பொதுவாகவே யாருக்கா ஏதாவது நடந்தால் வந்து பார்ப்பார். அவருக்கு ஒரு குணம் அப்படி இருக்குது. அதான் தலைமை பண்பு, தலைவருக்கான பண்பு. புரியுதா? அவங்க யாருமே, நீங்கள் யாருமே இது பண்ணலை. ஆனால் அவங்க எல்லாருக்குமே நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன், தயவு செய்து உங்கள் வீட்டில் நடந்த சோகங்களுக்காக எங்களோட ஆழ்ந்த வருத்தத்தையும், தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப சோகத்தில் தான் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அவர் வந்து கண்டிப்பாக அவங்களையெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்ப்பார். எப்படி பார்க்காம போயிட போகிறாரு? இந்த சட்ட சிக்கல்கள், இந்த பிரச்சனை, இந்த எதிர்கட்சியோட சூழ்ச்சி, ஆளுங்கட்சியோட சூழ்ச்சி, இதுகளெல்லாம் ஒரு முறியடிச்சிட்டு அவர் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து அவருக்கு தெரியும், அவரை பார்க்க வந்ததுக்காக இந்த உயிர்கள் போயிருக்கு, அவர் சும்மா விட்டுருவாரா? விடமாட்டார். கண்டிப்பாக வந்து பார்த்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆறுதலாக அவர் நிற்பார். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை போயிருக்குன்னா அவர் ஒரு பிள்ளையை அவங்க வீட்டில் வந்து நிற்பார். கண்டிப்பாக நிற்பார். உங்கள் வீட்டில் ஒரு இழப்புனா அந்த இழப்புக்கு ஈக்குவலாக அவர் வந்து நிற்பார். நான் இருக்கேன்னு நிற்பார். எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. அதனால் எல்லோருமே அவர் மேலே நம்பி கண்டிப்பாக அவருக்கு இன்னும் ஏகோபித்த பலத்தை நம்மெல்லாம் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.